அந்த இடத்துக்குள்ளங்கிறது இவருக்கு வந்து இரு புத்தி இரு சிந்தனையாக இருக்குது. ஆனால் இவருக்கு உடம்புக்குள்ளே என்ன செய்யுதுன்னு அவருக்கே தெரியாது. தெரியுதா ஐயா நான் சொல்கிறது புரியுதா? இருக்கா இல்லைன்னு சொல்லு. நல்லா இருந்துட்டப்ப திடீர்னு குடிக்கிற எண்ணங்கள் தோணும். புரியுதா? தனிமையில் நிற்க சொல்ல தானாக அவனுக்கு சிந்தனை வரும் உனக்கு. புரியுதா? அங்கே ஒரு மது ஒன்றுக்கு அதில் போய் உட்காருவேன். புரியுதா? அதில் செத்த ஆகி அடங்கியிருக்காது அந்த மது. ஏன்னா இவருடைய ஜாதகப்படிங்கிறது நல்லா வேலை பார்க்கணும். எங்கே வெளியில் வேலை பார்க்க போவாரா? அதான் இவர் வெளியில் வேலைக்கு போனால் நல்ல வருமானம் இருக்குது. ஆனால் இருந்தாலும் இவருக்கு வந்து என்ன செய்யுதுன்னு இவருக்கே தெரியாது. படப்படம்னா அதிர்ச்சி மாரி இருக்கும். தொண்டையை வந்து கட்டும், பொருடைய வலிக்கும், லாவ வலிக்கும், கெட்ட சொப்பனங்கள் வரும், முகம் முடிஞ்சு மாறும். அப்படியே புரியுதையா? சம்பந்தம் இல்லாமல் குடிப்பணி. புரியுதா? இல்லைன்னா அப்படியே பைத்தியங்குடி மாரி அப்படியே நிற்ப. புரியுதா? சரி, உன்னோட இருப்பிடங்கிறது நல்லா இருக்கு. அந்த இடத்துக்குள்ள வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவனுக்கு வந்து இப்போ வந்து இந்த உடம்புல உள்ளதை வெளியாக்கணும். அன்னைக்கு வந்தார வேற என்ன கேட்க போறீங்க என்கிட்ட? நீங்க செஞ்சு கொடுத்து மறுபடியும் ஏன் அந்த சிந்தனைக்கு வந்தாங்க? நல்லாதான் இருந்தாங்க இத்தனை நாள். சேருமான ஒரு ஆள் சரியில்லை. யாரோடையும் சேரலையே, வீட்டுல தனியா தானே இருந்தாங்க. நான் இருக்க வீட்டுல தனியா இல்ல, இடையில வெளியில. புரியுதா இல்லையா? ஒரு பையனை காமிக்குத பேசுவாங்க உன்கிட்ட பைக்கில் வந்து போகல. பைக்கில் நீ போல அவன் வருவானா? பேசியிருக்கியா அவங்ககிட்ட இடையில? கிட்டவா கிட்டவா நல்லா தான் இருந்துட்டு இருந்தான். ரெண்டு மட்டும் எங்கோட்ட போட்டாங்க வயலையா? பக்கத்து வீடு யாரோட பேச்சுவார்த்தை? எய்த்த வீட்டில் பிரச்சனை ஆனிச்சுன்னு சொன்னால் அவங்க எய்த்த வீடு. அதுக்கு பக்கத்தில் சும்மா சொந்தம்ல சும்மா பக்கத்து வீடு பேச்சுவார்த்தை. அவங்க நல்லா பேசுவாங்க. எடுத்த பிறகு கையெல்லாம் கொஞ்சம் மரத்து பண்ண மாதிரி இருந்ததா? பின்னால வீடு இருக்காம? பின்னால வீடு கிடையாது. பின்னால வந்து உனக்கு தண்ணி கிடக்கு. புரியுதா? வயல் தண்ணி கிடக்கு. இந்த கொள்ளைக்கு போ. அவர் வந்து ஒரு 15 நாள் குடிக்காம நல்லா இருந்தார். அது சரி பண்ணிடலாம். சரி பண்ணி தான் நல்லா இருந்தான். குடிக்கலாம் தலையை போச்சு. இப்போ தலை வீட்டு குறைஞ்சிருக்கா? ஜாதகப்படி வெளிநாட்டில் இருக்குன்னா, ஆனால் நீ அன்பா பேச, பாசமா பேசுவே, விட்டு கொடுப்ப, தர்மத்தில் உள்ள பிள்ளை. புரியுதா? ஆனால் இப்போ வந்து உனக்கு வீட்டுக்குள்ள வந்து 2 பேரும் தீர்மானமாக இருக்கு. புரியுதா? சந்தோஷங்கிறது இருக்கா? இல்லை. படிச்சிருக்கவங்க மனைவி நீங்கள் ஒரு நாளைக்கு அழைச்சிக்கிட்டு அர்த்தஞ்சாமான வாங்க. உனக்கு என்ன மனையில் என்ன இருக்குன்னு நான் பார்க்கலாம். இங்கே வந்து இப்போ வாடகைக்கு வந்து இருக்காங்க. அதெல்லாம் அந்த மனையில் எனக்கு கொஞ்சம் குறை இருக்குன்னு நீங்கள் சொல்லுது. ஆனால் சொந்த வீடு வந்து மன்னார்குடி சைடு பாளையம். அர்த்தஞ்சாமா வந்து நான் எல்லாம் கரெக்டாக சொல்லுவேன். அந்த மனை எப்படி, இந்த மனை எப்படி, நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க? புரியுதா? அதை அப்போ சொல்லுவேன். ஞாயிற்றுக்கிழமை வாங்க, வீட்டை அழைச்சிட்டு வந்துடு. கொலப்பாடுகிட்ட ஓம் சக்தி அருள்வாக்குக்காக வந்திருந்தோம். எங்கள் கொழுந்தனார் குடியால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இங்கே வந்ததுனால தான் இப்போ குடியை விட்டு 28 நாளில் சரி பண்ணிவிடுவோன்னு சாமி சொன்னாங்க. 18 நாள் ஆகிட்டு பரவாயில்ல, ரொம்ப நல்லா இருக்காங்க. இந்த ஒரு சந்தோஷமே எங்களுக்கு போதும். அடுத்தது எனக்கு இடுப்பு கை கால்லாம் ரொம்ப வலிக்குதுன்னு சாமிகிட்ட தான் சொல்லியிருந்தேன். இப்போ அந்த இடுப்பு வலியே எனக்கு சுத்தமாக இல்லை. ரொம்ப நிம்மதியாக இருக்கேன். வேலைக்கு சொல்லியிருந்தாங்க, கவர்மெண்ட் வேலை எனக்கு கிடைக்கும்னு சொன்னாங்க. அதுக்கான ஒரு வாய்ப்பும் என்னை தேடி வந்திருக்கு. கல்யாணமும் அப்படிதான் கிடைச்சிரும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக கிடைச்சிரும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக எல்லா சர்டிஃபிகேட்டும் கொடுத்துட்டேன். கல்யாணத்துக்கு பணம் வரவே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ தான் 2 லோன் அப்ளை பண்ணால் அதுவும் வந்துட்டு மேற்கொண்டு கேட்டிருக்கேன். அதுவும் வரும்னு நம்பிக்கை இருக்குது. இங்கே வந்ததுனால எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது.
அடிக்கடி வந்து பாருங்க ஐயாவை. வேலை கிடைச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஐயாட்ட வந்து கண்டிப்பா ஆசை. வேலை கிடைச்சா முதல்ல இங்கே தான் வருவேன். சரி, வந்துட்டு போவேன். ரொம்ப நன்றிங்க. இது எங்கள் சேனலில் போட்டுருவாங்களா? போட்டுருங்க. தேங்க்யூ. தேங்க்யூ.